தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுடன் மனக்கசப்பில் பிரேமலதா. திமுகவுடன் மனக்கசப்பில் பிரேமலதா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பிரேமலதா 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக, அதிமுக ஆகியவற்றுடன் தினந்தோறும் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தினார். இறுதியில் திமுகவுடன் பேரம் படிந்தது. திமுக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஆனால் திமுக கூட்டணியில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டவுடன் அவருக்கு கூட்டணி கட்சிகள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால் பிரேமலதாவின் வருகை கூட்டணி கட்சிகளுக்கு அதிருப்தியை தந்துள்ளது. தங்களை விட பிரேமலதாவுக்கு கூடுதலாக தொகுதிகள் ஒதுக்கப்படுவதால் விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிருப்தியில் உள்ளன. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் முரண்டு பண்ணியது. வேறு வழி இல்லாமல் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட 3 தொகுதிகள் கூடுதலாக திமுக இந்த முறை வழங்கியது. பிரேமலதாவிடம் இது சம்பந்தமாக மு.க. ஸ்டாலின் தெரிவித்த போது, காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதால் தங்களுக்கு வாக்குறுதி அளித்த தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகளை குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதாவது தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் என்று மு.க. ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருந்தார். தற்பொழுது குறைத்து கொடுக்க மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். மேலும் தேமுதிக போட்டியிடுகின்ற ஒரு சில தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் போட்டியிட வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். தேமுதிக தான் போட்டியிடுகின்ற தொகுதிகளில் தனி சின்னத்தில் போட்டியிட விரும்புகிறது. ஆனால் மு.க. ஸ்டாலினோ ஒரு சில தொகுதிகளில் தேமுதிக வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று நிர்பந்தம் செய்துள்ளார். வேறு வழி இல்லாமல் பிரேமலதா தற்பொழுது மன வருத்தத்தில் உள்ளார். மு.க. ஸ்டாலினுடன் ஏற்பட்ட மன வருத்தம் காரணமாக ராஜ்யசபா தேர்தலுக்காக ஒப்பந்தம் கையெழுத்து போட கூட பிரேமலதா அறிவாலயத்துக்கு செல்லவில்லை. மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல கூட அறிவாலயத்துக்கு செல்லவில்லை. ஆக தற்பொழுது திமுகவுடன் மனக்கசப்பில் உள்ளார் பிரேமலதா. ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வாங்கிவிட்டார். ஆனால் சட்டசபை தொகுதிகளின் எண்ணிக்கை குறைப்பதற்கு திமுக முடிவு செய்துள்ளது. இது பிரேமலதாவுக்கு அதிருப்தியை கொடுத்துள்ளது.